இதில் வந்து சர்க்கரை அரை கிளாஸு, பாதாம் பருப்பு 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் கேரட்டு, துருவின கேரட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கி அப்படியே பாவு நேரத்தில் வரும்போது இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு கோழிக்கு வந்து மைதா மாவு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அப்படி நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து கொஞ்சம் சின்ன சிட்டிக்கு உப்பு நல்லா பிசைஞ்சு ஒன்றா திரட்டி வந்த பிறகு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். திரச்சி பூரி மாவு கட்டையில் உருட்டி இதில் எடுத்து அந்த ஜாமை வச்சு திரட்டி விட்டுணும். இதை பிசைஞ்சு வச்சாச்சு. அதை அரை ஹவருக்கு அப்படியே 1/4 ஹவர் ஊற வச்சிடணும். 1/4 ஹவர் ஊற வச்சிடணும். 1/4 ஹவர் கழிச்சு இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு. அப்போது இது மணக்கட்டையில் பூரி உருட்டுறதுல வச்சு இப்படி பண்ணி இந்த ஜாமு கேரட் ஜாம் இப்படியே போய்ட்டு அந்த இதை வச்சிடணும். இது பண்ண பிறகு வச்சு தட்டி திரட்டி இது போட்டாச்சு. அதே மாதிரி கோழி ரெடி ஆச்சு. வச்சாச்சு. கோழி ரெடி.